இப்போ நாம் வெண்டங்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வாணலியில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டோம். அடுத்ததாக வெந்தயம் போட போகிறோம். வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச வரமிளகாய் ஒரு 6 வரமிளகாய் போட்டுக்கலாம். 6 வரமிளகாய் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு 50 கிராம் பூண்டு போட்டுக்கிறோம். இது நல்லா செவக்கிற அளவுக்கு வணக்குறோம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி செவக்கிற அளவுக்கு வணக்குங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துருக்குறேன். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இந்த 4 தக்காளி பேஸ்ட்டை இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இதை நல்லா கலக்கி விட்டுருவோம். கலக்கி விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு 3 பொடி போட போகிறோம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி ஃபுல் டேபிள் ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது இதில் 1 ஸ்பூனு மிளகாத்தூள் வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், 3 பொடி மட்டும்தான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா இந்த மசாலா தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இந்த 3ம் சேர்ந்து இந்த தக்காளியோடு நல்லா கொதிக்கணும். கொதித்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கணும். இது கூட ஒரு 1/4 லிட்டரு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டோம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. அதோட தக்காளி இதோட பச்சை வாசமெல்லாம் மசாலாலாம் போய் வெந்துருச்சு. இதுக்கப்புறம் இது கூட என்னென்னா நாம் ஒரு 70 கிராம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுறோம். இது கூடயே ஒரு நாட்டு சர்க்கரை, இது கூடயே ஒரு நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த 2ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கலாம்.
உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூடயே நாம் இந்த மசாலா இதெல்லாம் வேறு இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதோடு சேர்ந்து இது கொதிக்கட்டும். இப்போ நம்ம வெண்டைக்காய் வந்து இந்த குழம்புக்கு தேவைன்னா 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கி எண்ணெயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இதோட இந்த கொதிக்கிற குழம்போடு சேர்த்து இதே ஆட் பண்ணிடலாம். நல்லா சேர்த்துட்டு இதோட கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு குழம்போட திக்னஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா கிளறி விட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டு இது கூட அப்படியே ஒரு மூடி போட்டு நல்ல ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னு ஏற்கனவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். அதனால் இது ஈஸியாக குக் ஆகிரும். 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு வெந்துருச்சு. உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ எந்த மாதிரி வேணுமோ கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்னஸாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கங்க. அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. உங்களுக்கு அடுத்த வீடியோ ஏதாவது வேணும்னு தேவைப்பட்டால் உங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க, அதையும் நான் பண்ணி காட்டுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெயில் செய்யுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். வாழ்க வளமுடன்.